அனைவருக்கும் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களில் தான் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக பார்க்க போகிறோம். இது எந்தெந்த அளவுக்கு அந்த கனமழை தரப்போகிறது மற்றும் குறைவான கனமழை எந்தெந்த மாவட்டத்திலாம் குறிப்பாக தரப்போகிறது தான் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமைச்சரம் இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அநேக இடத்துல பார்த்திங்கன்னா குறைவான மழை பெய்த நிலையில் தற்போது இதன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காரைக்கால், புதுவை மற்றும் அந்த பகுதிகளெலாம் ஒரு லேசான இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்தது. ஸோ இதன் காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திருப்பில் என்ன பிரீஃபாக சொல்ல வராங்கன்னா, இந்த நிலையிலாம் தமிழகத்தினுடைய மாவட்டங்களில் இன்று மாலை 4 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி சென்னை, திருவள்ளூர் மற்றும் திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.